சண்டைன்னு வந்துட்டா ஒருத்தர் சாப்பிடு இல்ல வார்த்தையை கொட்டுறது உங்ககிட்ட கொஞ்ச நாள் கொடுத்தா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ, நீங்களே அடிப்பட்டவங்கள எப்பகிட்டயே அந்த வாக்குவாதத்தை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது, இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்றதை தான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங் சீனு விஜய் பார்வதியும் கமருதீனையும் கொஸ்டின் பண்றாரு. என்ன கொஸ்டின் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வளர்ப்பை பத்திலாம் பேசுனீங்கல்ல, ஏன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. எப்படி ஆரம்பிச்சாருன்றதையே நான் சொல்லிடுறேன். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த வீட்டில் வந்து சாப்பாடை கொட்டுறீங்க, அதே மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி மார்க்கிங் பண்றீங்க, என்னங்க நடக்குதுங்க? வளர்ப்பை பத்தி எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க நல்லா வளர்த்துருவீங்களா? உங்ககிட்ட ஒரு 20 நாள் கொடுத்துட்டா நீங்க நல்லா வளர்த்து கொண்டு வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. வளர்ப்பை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்கன்ற மாதிரி கோவப்பட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடக்கும் போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வளர்ப்பை பற்றி எப்படி கமருதீன் பேசுவார், ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரிலாம் நிறைய பேர் அப்பயே அட்ரஸ் பண்ணாங்க. அதில் நியாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியாயமும் இருக்குது, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்குமெண்ட்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 4 வார்த்தையை விடுவாங்க, அவங்க 4 வார்த்தையை விடுவாங்க. அதில் இந்த வார்த்தையை நீ விட்டுருக்க கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சண்டைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து ஒரு ஃபோர்ஸான 4 வார்த்தை விடுவார், அதில் ஒன்று ரொம்ப ஃபோர்ஸான வார்த்தையாக இருக்கும். நம்ம அதை எடை போட்டே பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு வேகமான ஆர்குமெண்ட் வருதுங்க, உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு வைங்களேன், அதில் எடை போட்டுலாம் ஒருத்தர் பேச மாட்டாங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் 2 பேர் மேலேயும் தான் தப்புன்னு வரும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. சண்டை வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் போடா பேயே அப்படின்னு சொல்றீங்கன்னா, அவன் பதிலுக்கு போடா நாயேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நான் உன்னை பேயின்னு தானே சொன்னேன், பேயினா ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, ஆனால் நீ என்ன நாயின்னு சொல்ற, நாய் 5 அறிவு ஜீவன் தானே, அப்போ நான் நாயா அப்படின்ற மாதிரிலாம் பேசினா அது எப்படி இருக்கும்? அதனால ஒரு ஆர்குமெண்ட்ல இவங்க ஒரு வார்த்தையை விட்டா அவங்க ஒரு பதிலுக்கு ஒரு வார்த்தையை விடுவாங்க. அந்த இடத்துல விக்ரம் பயங்கர மார்க்கிங் பண்ணாரு. தேவையில்லாம விக்ரம் பேசினாரு. ஆக்சுவலா தேவையில்லாம விக்ரம் பேசினாரு. அப்பதான் கமருதீன் இதை சொல்றாரு. இங்கேயுமே சரி, இந்த ப்ரோமோலையுமே சரி, கமருதீன் கரெக்டா ஒரு பாயிண்ட்டை கேட்கிறாரு. அது என்ன, விக்ரம் ப்ரோ பண்பா வளர்த்தாங்கன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. பண்பா வளர்த்தாங்கன்னு நீங்க சொல்லும் போது, ஒருத்தங்க அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்கள நீங்க கிண்டல் பண்றது சரியா? அது தப்பு தானன்ற மாதிரி தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் சார் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. இதை தாண்டி பார்வதியும் இந்த இடத்துல ஒரு கரெக்டான ரீசனை சொல்றாங்க. அது என்னன்னா, சார் விக்ரமை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் காட்டிலும் என்கிட்ட மட்டும் பிரச்சனை பண்றாரோன்னு எனக்கு தோணுது. அதாவது என்கிட்ட மட்டும் டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ணும்போது நானும் சில இடத்துல வார்த்தையை விடுறேன்றதை ஒத்துக்கிறாங்க. அதாவது அந்த ஆர்குமெண்ட்லயே ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆமா நீ அப்படி பேசும்போது சட்டுன்னு எனக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்றேன், ஒரு ஆர்குமெண்ட் 2 பேர் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டையில ஒருத்தர் ஸ்டாண்டை நம்ம எடுக்கவே முடியாது. அந்த சண்டையில இப்ப விக்ரம்லாம் பயங்கர மார்க்கிங் பண்ணாருங்க. அதாவது பார்வதிலாம் மார்க்கிங் பண்ணியிருக்காங்க, பார்வதி தேவையில்லாமல் நிறைய பேசியிருக்காங்க, அதை நான் ஏற்றுக்க தான் செய்கிறேன். அதுக்கு ஆனால் விக்ரம் அந்த பாடி லாங்குவேஜில் சில விஷயங்கள் பண்ணார் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ரொம்ப ஓவராக தான் பண்ணார். அவ்வளோ நீங்கள் ஓவராக போகும்போது வார்த்தையில் இவங்க ஓவராக போகிறதும் தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சண்டைன்னு வருதுன்னா வார்த்தை வரதாங்க செய்யும். அது நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு சிச்சுவேஷனில் 2 பேர் வாக்குவாதம் பண்ணுறாங்க, இல்லை நீ இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது, நீ அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்றதெல்லாம் நம்ம ரொம்ப கேட்க முடியாது. விஜய் சேதுபதி நேத்தே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டாரு. யாரவரையும் என்னன்னா வந்து, என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றாரு. சரி இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன்னா முடிஞ்சு போயிடுச்சு, நான் யோசிக்கிறேன், நான் யோசிச்சு முடிவெடுப்பேன்னு சொல்றீங்கல்ல, இது தப்பு தானேன்னு கேட்டாரு. நேத்தே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, எதுக்காக விஜய் சேதுபதி இன்னைக்கு இந்த பிரச்சனையை பேசுறாருன்னு தெரியல. ஸோ கமருதீன் கொண்டு வரதுக்காக இந்த பிரச்சனையை பேசுறாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல கமருதீன் கரெக்டாக தான் ஒரு பாயிண்ட் வச்சாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது வந்து நீங்க ஏற்கனவே வந்து என்ன இப்படி வளர்த்துருக்காங்க, பண்பா வளர்த்துருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, நான் காமெடி இருங்க, சீரியஸான கேரக்டர் இல்லைங்க, என்னை வந்து அமைதியாக இருக்க விடுங்க, எனக்குன்னு வெளியே ஒரு பேர் இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க. அப்படி பேசுன நீங்க அந்த அளவுக்கு மார்க்கிங் பண்ணலாமான்றது தான் கேள்வி. இதை தாண்டி பார்வதி கிட்ட மட்டுமே பண்றீங்களே, மற்றவங்க கிட்ட ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் அப்பயே கமருதீன் எகிரிட்டு வரும்போது இவர் சைலண்டா போயிருப்பாரு, பார்வதி கிட்ட மட்டும் பண்றீங்களே, அது ஏன்? விக்ரமுக்கு உங்களுக்கும் பார்வதிக்கும் என்னங்க பிரச்சனை? பார்வதிக்கு அது எப்படி ஒரு ஆர்குமெண்ட்ல பார்வதி கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு கேள்வியே வருது, பார்வதியை மட்டும்தான் கிண்டல் பண்றீங்க, அது எப்படின்னே தெரியல. அதுவும் இல்லாம பார்வதி வேற யார் கூடயாவது பேசிட்டு இருக்கும் போது இவரு நடுவில் வந்துடுறாரு. அந்த இன்சிடென்ட்டையே எடுத்துக்கோங்க, பார்வதி எஃப்ஜே கிட்டயோ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது இவர் நடுவில் வந்திருப்பாரு. இவருக்கும் அந்த டாபிக்கும் சம்மந்தமே கிடையாது, இவர் நடுவில் வந்திருப்பாரு. நிறைய பேர் வந்து என்னதான் இருந்தாலும் வளர்ப்பை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா அப்பயே நிறைய பேர் சொன்னாங்க அந்த இன்சிடென்ட் நடக்கும் போதே வளர்ப்பை பத்தி பேசக்கூடாதுன்ட்டு. பட் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன், நீங்க நினைக்கிறதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட்னு வரும்போது இந்த வளர்ப்பை பத்தி அவங்க சொன்னது தப்புனா, இவர் ஒரு வார்த்தையை விட்டாரு, மார்க்கிங் பண்ணதெல்லாம் இவர் மேலேயும்
தப்பு இருக்கு. ஒரு ஆர்குமெண்ட்னு வந்துருச்சுன்னா 2 பேர் மேலேயும் தான் தப்பு வரும். அதுல நீ இந்த வார்த்தையை விட்டுட்டேன்னு சொல்றதுலாம் எனக்கு சரியா படல. இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.